தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ அப்படிங்கும்போது இந்த ப்ளவுஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஜென்ரலாக ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ். இந்த நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கையோட அமைப்பு எப்படி வந்து பஃப் ஸ்லீவ் இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அமைப்பு கொண்ட ஒரு ப்ளவுஸ் வரும்போது இந்த கையோட அளவுகளை சரியான முறையில் எப்படி கெஸ் பண்ணி ஒரு நார்மல் கையும் ஒரு பஃப் ஸ்லீவும் எப்படி இந்த சரியான கையோட அளவுகளை எப்படி கெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஆம்கோல் சுற்றளவு கை நீளம் இது எல்லாமே எப்படி சரியான முறையில் நம்ம வந்து கெஸ் பண்ணி கரெக்டான முறையில் வெட்டுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வீடியோவில் வெட்டி காட்டியிருக்கேன். இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஸோ அவங்களும் இந்த மாதிரி ப்ளவுஸ்கள் வரும்போது இந்த அளவுகளை எப்படி சரியான முறையில் நம்ம கெஸ் பண்ணி வெட்டுறது, சரியான முறையில் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ அவங்களுக்கும் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரே ப்ளவுஸை வச்சு ரெண்டு வித்தியாசமான கை அமைப்பு கொண்ட ஒரு ப்ளவுஸ் வந்து வெட்ட போகிறோம். மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கில். ஸோ இது வரைக்குமே நம்ம சேனலில் நம்ம வீடியோ வந்து போட்ட விஷயங்களில் ஸோ சொல்லாத பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை பாதியிலே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதே போல் ஒரு அமைப்பு கொண்ட ஒரு ப்ளவுஸ் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கும் அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முதல்ல இந்த மாதிரி ஹேங்கிங் வரும்போது இதுக்குண்டான மெஷர்மெண்ட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெஷர்மெண்ட் அளவெடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஹேங்கிங் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இதை தனியாக வந்து சில நேரங்களில் வந்து அவுட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நான் வந்து என்னோடய டீச்சிங் வீடியோவில் நான் வந்து ஒரு சகோதரி எனக்கு வந்து ப்ளவுஸ் வெட்டும்போது நீங்கள் எப்படி ப்ளவுஸ் வெட்டுவீங்க, அதை நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி நீங்கள் அளவு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இப்படி தான் சொன்னாங்க. அவங்க பண்ணுற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய இப்படி போட்டுக்குவேன், இப்படி போட்டுட்டு தான் வந்து எடுப்பேன். சில நேரங்களில் வந்து எனக்கே வந்து எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் வந்துச்சுன்னா இந்த ஹேங்கிங்கை வந்து தனியாக வந்து இங்கே முடிச்செல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து விட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அளவெடுக்க ஆரம்பிங்க. முதல்ல இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். மார்பு சுற்றளவு எடுக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி முழுமையான ஒரு அமைப்பு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து தேவைப்படும் பட்சத்தில் அதிகமாக சுருக்கு இருந்தால் நீங்கள் வந்து அயன் பண்ணிவிட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இது வந்து 18 இன்ச்சு வருது. 36 37 இன்ச்சு காட்டுது. இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு பின்பகுதி மட்டும் அளக்கும்போது ஓகே 18 அப்படிங்கும்போது இங்கே எந்த அளவு வருதுன்னு சொல்லி பார்த்துடலாம். கொக்கி பீஸு பிடிமானத்துக்கு 4 இன்ச்சு இப்படி பார்க்கும்போது கரெக்டாக 9.25 வருது. அதே போல் இந்த பக்கமும் இப்படி கொக்கி பீஸ் இப்படி இழுத்து காட்டும்போது 9.25 பிடிமானத்தோடு சேர்த்து வருது. அப்போது இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 36 ஸோ 6 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 18 2 சேர்த்திங்கன்னா 37 இன்ச்சு கொண்டது இந்த மார்பு சுற்றளவு, இந்த ப்ளவுஸோட முழுமையான மார்பு சுற்றளவு. ஸோ இதில் வந்து 4ல் ஒரு பாகம் வந்து பார்த்திங்கன்னா 9.25 ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவோட அமைப்பு. இப்போ இதில் ரெண்டு ப்ளவுஸ் ஒரே மாதிரி வெட்டக்கூட சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இந்த மெட்டீரியலோட அமைப்பு வந்து வரணும். இப்போ இதை ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல வந்து கரெக்ஷன் தேவைப்படுறவங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி கரெக்ஷன் இல்லாத பட்சத்தில் கரெக்ஷன் இல்லாமல் டைரெக்டாக இப்படி 1 இன்ச்சு வந்து நீங்கள் வந்து மார்ஜின் போட்டுக்கோங்க. அதற்கப்புறமா நம்ம சொன்ன மாதிரி மார்பு சுற்றளவு தான் முதல்ல 37ல் 4ல் ஒரு பாகம் 9.25 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச்சு உள்ள பிடிமானத்துக்கு
இப்போ அதுக்கடுத்து இந்த ப்ளவுஸோட பின் கழுத்தோட ஒயரை வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. பட் இதை அவுட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பின் கழுத்தோட ஒயரை எடுக்கிறதுக்கு பாருங்கள், இடுப்பு பகுதி ரெண்டையும் ஒன்றா அப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த ரெண்டையும் ஒன்றா இப்படி சேர்த்துட்டிங்கன்னா நடுவில் வரக்கூடியது தான் இந்த ப்ளவுஸோட கழுத்தோட ஒயரும். இடுப்பு பகுதி எங்கே முடியுதோ அங்கே இது ஆரம்பிக்கணும். மேலே பிடிமானத்துக்கு உண்டான துணி கொடுக்கணும். ஓகேங்களா? அதற்கடுத்து ப்ளவுஸோட ஒயரம் இங்கே முடியுது, இதுதான் ப்ளவுஸோட ஒயரம். இந்த இடத்துலேருந்து இப்படி ஆரம்பிக்கும் போது இதை இப்படி வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த வந்து நாம் ஜஸ்ட் ஒரு கார்னர் பண்ணிக்கலாம் ஷோல்டரோட அளவுக்காக. இதற்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர் பகுதி வந்து ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி விட்டுக்கணும். ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதற்கப்புறமா இப்படி ஆம்கோல் பகுதியை ஒன்றா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பொசிஷனை பாருங்கள், ஹேங்கிங் கீழே இருக்குது. அதை நான் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணலை, அப்படியே தனியாக விட்டுட்டேன். அதற்கப்புறமா இந்த ஷோல்டரோட அமைப்பு பாருங்கள், இப்படி நேராக வரணும் இந்த பொசிஷன். இதிலேருந்து இப்படி நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக இங்கே கழுத்து பொசிஷன் கரெக்டாக இங்கே வரணும். ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வந்து மார்ஜின் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஷோல்டர் ஒரிஜினல், இது சைடில் ஆம்கோல் பிடிமானம், இது கழுத்தோட ஒரிஜினல், இங்கே வெட்டக்கூடிய அளவு பிடிமானம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம அவுட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து இப்போ நம்ம பார்க்கும்போது ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 5.25 தான் வருது. ஸோ 5.25 வருது. கழுத்தோட அகலம் 2.25 வருது. மேலே 2.25, கீழே 3 இன்ச்சு வைக்கிறேன். அப்போ தான் இந்த கழுத்தோட அமைப்பு இனிமேல் வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக் வந்து இருக்கும். ஓகே, ரவுண்ட் ஷேப். இப்போ இதில் ஆம்கோலோட சைடு பகுதி கலந்து பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸ் பகுதியை பேக் பீஸ் எப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே கீழே இடுப்பு பகுதியை இப்படி நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதிலிருந்து இப்படி மேலே வச்சிங்கன்னா இதோட ஒரிஜினல் மேலே வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம அதே மார்பு சுற்றளவு 9.25 வச்சுக்கலாம், ப்ளஸ் 1 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போது கீழ்ப்பகுதி 8 இன்ச்சு வருது. இதே 5.25 இன்ச்சு ஷோல்டர், இங்கே 5.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் பாருங்கள், இதுதான் டானா வடிவு. இந்த டானா வடிவு வந்தால் தான் உங்களுடைய ஆம்களோட அளவு கரெக்டாக நீங்கள் வந்து எடுக்க முடியும். அதனால் அந்த பகுதிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ இந்த இடம் வரும்போது இதில் கரெக்டாக மிடில் இருந்து பாருங்கள் 1.25 இன்ச்சு கொடுக்குறேன். 1.25 போதும். மேலே 2.25, சைடில் ஒரு 2.25. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ரவுண்டு ஷேப் இது எடுக்கிறதுக்காக மட்டும்தான், வேறு எந்த பொசிஷனும் இல்லை. ஸோ இந்த பண்ணும்போது நீங்கள் இந்த அளவுலாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது இதை உங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரிஞ்சாலும் இந்த ரவுண்டு ஒன்று போல் வருதா, அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதனால் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம வந்து வெட்டிக்கலாம். கீழே வந்து கரெக்ஷன் தேவைப்படுறவங்க கரெக்ஷன், அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மலாக கரெக்ஷன் இல்லாமல் நேராக இருந்தால் அதை அப்படியே நேராக எடுத்துக்கலாம். இப்போது இந்த பகுதியை இப்படி மடித்து போட்டுக்கோங்க. இப்படி ஷோல்டர் பகுதியை இப்படி மடித்து போட்டுக்கோங்க. திரும்ப இந்த பகுதி இப்படி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த வெட்டக்கூடிய பகுதி வந்துடும். ஓகேங்களா? இதற்கடுத்து இந்த பகுதியில்
வச்சுக்கோங்க. கழுத்து பகுதி, ஆம்கோல் பகுதி மற்றும் கீழே இடுப்பு பகுதி, இது எல்லாமே கரெக்ஷன் நம்ம ஆர்க்காது வந்து போட்டுக்கணும். அதற்கடுத்து நம்ம கீழே பட்டியோட அமைப்பு, இந்த ப்ளவுஸில் வந்து துணி வந்து தாராளமாக இருக்குது, அதனால் பட்டியோட அமைப்பை தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதற்கப்புறமா நம்ம கை வந்து வெட்டிக்கலாம். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஜஸ்ட் இந்த ப்ளவுஸை வச்சு நார்மலாக ஸ்லீவ்ஸ் வெட்ட போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பப் ஸ்லீவ்ஸ் வெட்ட போகிறேன். இப்படி ஒரே அளவு வரும்போது நம்ம கையோட அளவை எப்படி பப் ஸ்லீவும் நார்மல் ஸ்லீவும் வெட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. பப் ஸ்லீவ் வெட்டுறதுக்கு உண்டானது தனியாக நம்ம வச்சுக்கலாம். இப்போது நார்மல் கை வந்து மார்ஜின் போட்டுக்கலாம். கையோட அமைப்பு நல்லா மடித்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ஆம்கோல் பகுதியை நம்ம வந்து அளந்து பார்க்கணும். இப்படி அளந்து பார்க்கும்போது இதில் மோஸ்ட்லி 9.25 இன்ச்சு நமக்கு இதில் வந்து, அதாவது 37 சைஸ் மார்பு சுற்றளவுனா மோஸ்ட்லி இப்படி ஆம்கோலோட நேர் பகுதி அளக்கும்போது 7.25லேருந்து 7.5 இன்ச்சு வரைக்கும் வரலாம். ஏன்னா இந்த மாதிரி பாருங்கள், இதில் சுருக்கம் வந்து இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஆம்கோல் பகுதியை இந்த சுற்றளவு மட்டும் தான் கெஸ் பண்ண முடியுமே தவிர, வழக்கமாக நம்ம வீடியோவில் சொல்ல மாதிரி இந்த மாதிரி நேர் பகுதியில் வந்து உங்களால் வந்து சரியான முறையில் வந்து கெஸ் பண்ண முடியாது. அதனால் இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி தான் அளவு எடுக்கணும். இந்த ஆம்கோல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி நேராக எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதியில் இப்படி இழுத்து இப்படி வச்சோம்னா கிட்டத்தட்ட 8.25 வருது. 8.25னா 17.5 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு வருது. இப்போ 17.5 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு வர்ற மாதிரி நார்மல் கை வந்து வெட்டிக்கணும். நார்மல் கை அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் பாருங்கள், பேசிக்காக நார்மல் கைக்கு இந்த மாதிரி நம்ம அளவு போடுவோம் இல்லையா, இதில் வந்து இப்போ ஆம்கோல் சுற்றளவு 17.5 வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் முனிக்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னா, இப்போ இதில் பாருங்கள் கரெக்டாக அந்த மிடில் பகுதி, இதிலேருந்து நம்ம இப்படி அளந்தோம்னா இங்கே பாருங்கள் 6.25 வருது. ஸோ 6.25 அப்படிங்கும்போது இந்த 6.25 பகுதியை இப்படி போட்டுக்கலாம், ப்ளஸ் 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த கை உயரம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த நேர்கோட்டு இல்லாமல் இப்படி கை வளைவு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் வரும்போது நீங்கள் எப்படி கையோட அளவு கெஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இதில் பாருங்கள் இந்த நேர் பகுதி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் இப்படி நம்ம நேராக வச்சுக்கிட்டோம்னா இப்படி வச்சுக்கலாம். இப்படி நேராக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பெண்டு வந்து இந்த கையோட டிசைன் இதில் வந்து இருக்குது. அப்போ இதை லெஸ் பண்ணிக்கிட்டோம்னா இப்போது இந்த இடத்துல வரக்கூடியது தான் கையோட ஒரிஜினல். பாருங்க, கையோட உயரம் வந்து 8 இன்ச்சு வருது. ஸோ அப்போ 8 இன்ச்சு வரணும் அப்படிங்கும்போது பாருங்கள், நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சு வைக்கிறோம். ஓகேங்களா? 8 இன்ச்சு நம்ம கை உயரத்துக்கு நம்ம ஆம்கோலோட கையோட ரவுண்டு பகுதிக்கு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 இன்ச்சு வரும்போது இந்த இடத்துல வந்து 17.5 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு இல்லையா, நம்ம இந்த 3 இன்ச்சு வரக்கூடிய இடத்த இப்படி ஒரு மைனஸ் ஒரு கோடு போட்டுக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்படி 17.5 வரும்போது நம்ம கிராஸில் இந்த கையோட உயரத்துலேருந்து கிராஸில் 17 இன்ச்சு வைக்கணும். ஓகேங்களா? 8 இன்ச்சு வைக்கணும். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னா கிட்டத்தட்ட பாருங்கள், கிட்டத்தட்ட 7.5 7.25 வரைக்கும் வருது. இப்போ இருங்க, இது என்ன பண்ணுறோம்னா இந்த கையோட அமைப்பு வந்து இதுக்கு வந்து பத்தாது இல்லையா, அதனால் கீழே வந்து ஜாயிண்ட் வர்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த ஸ்பேஸ் பத்தாது. நல்லா தெளிவாக முழுமையாக கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும்போது ஸோ உங்களுக்கு பல நேரங்களில் வந்து நீங்கள் வந்து சிக்கலில் வந்து இருப்பீங்க. ஸோ அது இல்லாமல் இருக்கணும்னா இந்த அளவை இப்படி தான் கெஸ் பண்ணணும்.
ஓகேங்களா. இப்போ 7.75 வருதுங்களா. ஓகே, 7.75 ப்ளஸ் 1.5. இப்போ இதுலேருந்து நம்ம இப்படி அளந்து பார்த்தோம்னா பாருங்கள் 8.25 வருது. இப்போது இந்த 7.75 பாதி 3 ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, 3 ஒரு பாயிண்ட். இது கையோட நடுப்பகுதி. இதிலிருந்து நம்ம 1.25 இன்ச்சு கம்மி பண்ணி இதிலிருந்து நம்ம கையோட அமைப்பு எடுத்துடலாம். இப்போ இதில் 17 வருதான்னு பார்த்துடலாம். பாருங்கள், கரெக்டாக 8.75 முடியுது. 8.75னா 17 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்வலாக உங்களுக்கு இந்த மாதிரி கை அமைப்பு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆம்கோல் சுற்றளவு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க இல்லையா. அதற்கு இப்படி செய்முறை தான் உங்களுக்கு கையோட அளவு வந்து சரியான முறையில் கொண்டு வந்து கொடுக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நார்மல் கைக்கு மார்ஜின் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து திரும்பவும் 1.25 இன்ச்சு இதில் வந்து இப்படி கையோட முன் கவர் ஷேப். இப்போ இது நார்மல் கை. இதே நார்மல் கை அப்படிங்கும்போது நார்மல் கை வெட்டிக்கலாம். கையோட அமைப்பு வந்து ஒன்று வந்து பப் ஸ்லீவ் வரும். இப்போ நார்மலாக உங்களுக்கு யூஸ்வலாக ஏற்கனவே பப் ஸ்லீவ் எப்படி வெட்டுறதுங்கிறத உங்களுக்கு நான் வெட்டி காட்டியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த கையோட அமைப்பு வந்து பப் ஸ்லீவ் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து வரும். அப்படி வரும்போது நீங்கள் எப்படி அதை வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. நார்மல் கை வெட்டியாச்சு. முதல்ல கையோட ஒரிஜினலுக்கு ஆம்கோலோட அளவு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கை தான் ஒரிஜினல் அப்படின்னா இந்த ஆம்கோலோட அளவு கூடலாம் குறையலாம். கை ஒரிஜினல் அப்படிங்கும்போது இதை வெட்டிட்டு தேவைக்கேற்ப இந்த ஆம்கோலோட அளவை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போது இதுலேருந்து பாருங்கள், இப்படி வைக்கும்போது கரெக்டாக கையோட அளவு மட்டும்தான் இருக்குது. இங்கே ஷோல்டர் பிடிமானத்துக்கு அளவு 1/2 இன்ச்சு வந்து குறையுது. அப்போ 1/2 இன்ச்சு குறையுது அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சை நம்ம இங்கே தான் கரெக்ஷன் பண்ணணும். பார்த்தீங்களா, இங்கே 1/2 இன்ச்சு இருக்குங்களா. ஸோ இதை தான் கரெக்ஷன் பண்ணணும். நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து யோசிக்கலாம், நீங்கள் ஏற்கனவே ப்ளவுஸ்லேருந்து தானே இங்கே அளவு வச்சிங்க, இப்போ இந்த அளவு எப்படி மாறும்னு சொல்லி கேட்கலாம். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா ப்ளவுஸ் நம்ம என்ன தான் வந்து நம்ம தச்சு இந்த அமைப்புகள்லாம் நம்ம வச்சுருந்தாலும் இங்கே உள்ள பிடிமானங்கும் போது துணி வந்து இங்கே உள்ளே போயிடும். அதற்கப்புறம் தச்சு முடித்து வரக்கூடிய இடம் தான் இந்த இடம். அப்படிங்கும்போது உள்ள இடத்துக்கும் வெளியே உள்ள இடத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ப்ளவுஸை தச்சு முடியும் போது பாருங்கள் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ இந்த அமைப்பு வந்து ஆம்கோலோட அதிகமாக இருக்குங்களா. அப்போது நம்ம அந்த தேவையான கையோட அளவு தான் ஒரிஜினல் அப்படிங்கும்போது இந்த கையோட அளவுக்கு இங்கே ஆம்கோல் நம்ம இங்கே வந்து பார்த்துக்கணும். இதில் வந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னதான் நம்ம கை வந்து ஒன்று நார்மலாக ஒன்று பப் ஸ்லீவ் வந்து வெட்ட போகிறோம் அப்படின்னாலும் நமக்கு ஒரிஜினல் ஆம்கோல் அளவு தேவை. அதனால் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணணும். வச்சுக்கோங்க, ஆம்கோல் அளவு ஓகே. இப்போ இந்த கையோட அளவும் ஓகே. இதற்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே கையை வச்சு நம்ம வந்து பப் ஸ்லீவ் வெட்ட போகிறோம். பப் ஸ்லீவ் எப்படி வெட்டுறதுனா இப்போது நார்மலாக கை இதில் எடுத்துக்கோங்க. வழக்கமாக இப்படி ஜாயிண்ட் போடுற மாதிரி பொசிஷன் வச்சுக்கோங்க. கீழ்ப்பகுதியை சொன்னேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கரெக்ஷன் துணியோட அளவு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வருது. யூஸ்வலாக நீங்கள் செய்யக்கூடிய கரெக்ஷன். திரும்பவும் உள்ள பிடிமானம். அதற்கப்புறமா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கையோட உயரம் அதே தான், பட் ஒரே அளவு ஆம்கோல் சுற்றளவு வரணும்.
ஒரு கை வந்து பப் ஸ்லீவ், ஒரு கை வந்து நார்மல். இப்போ இதில் வந்து பப் ஸ்லீவ் வந்து நல்லா தூக்கி எடுப்பாக இருக்கிற மாதிரி வேணும். அப்படிங்கும்போது இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 2.5 இன்ச்சு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இதில் 3 இன்ச்சு ஸ்பேஸ். இப்போ இந்த 2.5 3 இந்த ரெண்டையும் அந்த மாதிரி வளைச்சி திரும்ப இதை எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த கையோட பப் ஸ்லீவோட வாட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கி வந்து கொடுக்கும், எடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசமும் நார்மல் கை வெட்டுறதுக்கும் பப் ஸ்லீவ் வெட்டுறதுக்கும் வித்தியாசம் இல்லை. இப்போது 2 கைக்கும் உள்ள அளவு ஒரே மாதிரி வந்துருச்சு. ஒன்று நார்மல், ஒன்று பப் ஸ்லீவ். இப்போ இதுக்கு உண்டான கவர் ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பப் ஸ்லீவ் கவர் ஷேப் எடுக்கும்போது பாருங்கள், இந்த பப் ஸ்லீவ் இங்கே எடுப்பாக வருது இல்லையா. பட் இந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த கவர் ஷேப் சும்மா லைட்டாக எடுத்தால் போதும். காரணம் என்னென்னா, இது வந்து பப் ஸ்லீவ் நல்லா வந்து லூஸ் தூக்கி தான் துணி வந்து கொடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம அமைப்பை வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டா போதும். இது முன் அமைப்பு, இது மேலே. இப்போ நார்மலாக இந்த கைக்கு நீங்கள் வெட்டும்போது இதை எப்படி வெட்டிக்கோங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஒரே ப்ளவுஸை வச்சு நார்மல் கையும் பப் ஸ்லீவும் நம்ம வெட்டிக்கிட்டோம். அதுவும் ஒரு நார்மலான ஷேப்பே இல்லாத ஒரு கையை வச்சு கரெக்டான கையளவை எப்படி கெஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த ப்ளவுஸுக்கு உண்டான முன்பகுதி நம்ம வெட்டிக்கலாம். இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால எப்போவுமே கை வெட்டின பகுதி அந்த பகுதிக்கு கீழே தான் நான் எப்போவுமே கிராஸ் எடுப்பேன். கரெக்டான அளவு வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கலாம். கிராஸ் போடும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாருங்கள், இந்த அமைப்பு இங்கே ஷோல்டருக்கு துணி வேணும். இந்த அமைப்பு தான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இப்போ இதை இந்த பகுதியில் பேக் பீஸோட அமைப்பு கட்டுறது போல் முன்பாகத்துக்கு மார்ஜின் பண்ணிக்கலாம். முழுமையான மார்ஜின் ரொம்பவே அவசியம். கழுத்து பகுதி, ஆம்கோல் பகுதி, இது எல்லாமே ரொம்பவே அவசியம். இப்போ இந்த மார்ஜின் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ப்ளவுஸோட சைடு பகுதி இந்த சைடு பகுதியை வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணும்போது இந்த ப்ளவுஸோட உயரம் எப்படி வருதோ இந்த அமைப்பு, இதற்கப்புறம் மேலே வரக்கூடிய இந்த அமைப்பு, அதற்கப்புறமா இங்கே ஒரிஜினல் பட்டியோட அமைப்பு கீழே வெட்டக்கூடிய அளவு, இதற்கப்புறமா இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முன்பாகத்துக்கு ஷோல்டரோட அமைப்பு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷோல்டரோட அமைப்பு இங்கே தான் வரும். இது பிடிமானம் பாருங்கள், கரெக்டாக 1/4 இன்ச்சு, இங்கே 1/4 இன்ச்சு பாயிண்ட். ஸோ இந்த கார்னர் எங்கே வருதோ அதுதான்
இந்த கழுத்தோட விளிம்பு பகுதி. ஓகேங்களா? இப்போ அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கழுத்தோட அமைப்பு நல்லா ரவுண்ட் ஷேப் கரெக்டாக ஒன்று போல் சிட்டிங்காக இருக்கணும். இது ஏன் இங்கே கம்மியாக வைக்கிறேன்னா, இங்கே குக்கி பீஸ் ஹை பீஸ் பிடிப்போம் இல்லையா, அதனால தான் அந்த பிளேஸை வந்து கம்மியாக வச்சுருக்கேன். இப்படி பண்ணும்போது இது உங்களுக்கு ஒரிஜினல், இது வெட்டக்கூடிய அளவு. இப்போ இதிலிருந்து நம்ம இந்த பட்டியோட அமைப்பை எடுக்கும்போது இங்கே டாட் பிடிக்கிறதுக்கும் இங்கே பட்டி அமைப்பு பிடிக்கிறதுக்கும் சேர்த்து துணி எடுக்கணும். அப்படிங்கும்போது இந்த பட்டியோட அமைப்பு ஒரிஜினல் எங்கே வருதோ அதை மார்ஜின் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து 3/4 இன்ச்சு நீங்கள் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போது டாட் பிடிச்சதுக்கப்புறம் பட்டி இங்கே தையல் பிடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ இதிலிருந்து 1.5 இன்ச்சு நம்ம கீழே இறக்கிக்கணும். அதுதான் முன் உயரம். 11 வருது. அப்போ 13 தான் இருக்கணும். இருந்தாலும் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். 13 வரணும்னா இந்த ப்ளவுஸில் அளந்து பார்க்கும்போது 12 இருக்கணும். பாருங்கள், கரெக்டாக டாட் எங்கே முடியுதோ மிடில் டாட் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இப்படி இழுத்து அளந்தீங்கன்னா பாருங்கள் கரெக்டாக 12 வருது. ஸோ கிராஸ் கட்டிங் இப்படி இழுத்து அளக்கும்போது என்ன அளவு வருதோ அதை விட 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சா அதுதான் முன் உயரம். நம்ம இங்கே அளவு வச்சதும் இந்த ப்ளவுஸில் உள்ள அளவும் கரெக்டாக இருக்குது. இப்படி தான் அளவுகள் கெஸ் பண்ணி வைக்கணும். அதற்கடுத்து இங்கே குக்கி பீஸ் பிடிமானம் இதை சேர்த்து டாட்டோட அமைப்பு 3/4 வருது. ஸோ இந்த 3/4 இங்கே வச்சுக்கலாம். மேலேயும் அதே 3/4 வச்சுக்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே மார்ஜின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே ஷோல்டர்லேருந்து கீழ் பகுதிக்கு ஒன்று போல் இந்த கோடு போட்டுக்கலாம். மிடில் நம்ம வச்ச அதே அளவு 13 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். இப்போ இதுதான் நடுப்பகுதி. இப்போ இந்த நடுப்பகுதி வரும்போது இந்த டாட்டோட அமைப்பு 1.25 இன்ச்சு இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த 1.25 இன்ச் இங்கே, அதே 1.25 இன்ச் இங்கே. இப்போ இந்த ரெண்டையும் இந்த மாதிரி மார்ஜின் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து சரியான முறையில் அளவு எப்படி நம்ம கெஸ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த ப்ளவுஸை மூலியமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதுவும் உங்களுக்கு ஒரு செயல்பாட்டுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போது பின் கழுத்து நம்ம அகலம் வைக்கும்போது 3 இன்ச்சு வச்சோம் இல்லையா, இதுக்கும் அதே மாதிரி 3 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா முன் கழுத்து வரும்போது கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் யங்ஸ்டர்ஸுக்கு இந்த கழுத்தோட ரவுண்ட் அமைப்பு நல்லா அமையும். இந்த மாதிரி இப்போ இந்த டாட்டோட உயரம் ரொம்பவே முக்கியம். இந்த டாட் இங்கே பிடிச்சிருக்கோம் இல்லையா, பிடிக்க போகிறோம் இல்லையா, இதில் இருந்து இங்கே டாட் பாருங்கள் பிடிச்சிருக்கோமா, ஆல்ரெடி இங்கே துணி உள்ளே போயிருக்கு. இந்த இடம் தான் இது. இப்போ பிடிமானத்தோடு சேர்த்து ஒரிஜினல் இங்கே பிடிச்ச பிறகு இங்கே வரும். இதிலேருந்து இங்கே வரக்கூடிய கிராஸ் இது டாட்டோட அமைப்பு. இப்போ இதிலேருந்து பாருங்கள் இந்த டாட் இங்கே சென்டர் டாட் வருது, இது இந்த டாட்டோட அமைப்பு. இதிலேருந்து இந்த டாட்டோட அமைப்பு வருது பாருங்கள். இது எப்படி மெஷர் பண்ணணும்னா பாருங்கள் 2 இன்ச்சு வருது. இந்த 2 இன்ச்சு இங்கேருந்து இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா இது இந்த ப்ளவுஸுக்கு உண்டான டாட் அமைப்பு மட்டும்தான். இந்த டாட்டோட அமைப்பு எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி வராது. பட் இந்த ப்ளவுஸில் உள்ளதை அப்படியே நம்ம எடுத்திருக்கோம். இதை தான் நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸ் வெட்டும் போதும் இதே மாதிரி அந்தந்த ப்ளவுஸுக்கு ஏற்றாற் போல் நம்ம அமைப்பு நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு என்ன செய்யணுமோ அதை உங்களுக்கு நான் செயல்முறையில் எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிராஸ் வெட்டும்போது உங்களுக்கு இந்த ஷோல்டர் லூஸ், கழுத்து லூஸ் இதெல்லாம் வரும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாட்டில் இருந்து பாருங்கள் பாயிண்ட் டாட் வருதா, இங்கேருந்து இந்த இடத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சு சின்னதாக ஒரு கரெக்ஷன். இதனால் உங்களுக்கு இந்த கழுத்தோட அமைப்பில் எந்த மாற்றமும் வராது. காரணம் என்னென்னா இது ஒரு கிராஸ் துணி நல்லா செட் ஆகி நல்லா இழுத்து கொடுக்கும், நல்லா படிமானம் கொடுக்கும். உங்களுக்கு நல்லா ப்ளவுஸ் அமையும்.
ஸோ அப்போ இதில் வந்து இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். அப்படின்னா இந்த ப்ளவுஸ் இங்கே டாட் பிடிச்சிருக்கோம். இந்த டாட் பிடிக்கக்கூடிய இடமா இது, இங்கே 1/4 இன்ச்சு உள்ளே போகும். அப்போ இந்த 1/4 இன்ச்சு உள்ளே போகக்கூடிய இடத்துலேருந்து இங்கே அளந்து பார்த்தோம்னா 2.25 வருது. இந்த 2.25 இங்கே வருதுன்னு சொல்லி பார்த்துடலாம். பாருங்கள், 2.25 கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் இங்கே சைடில் உள்ள துணியை வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டோட அமைப்பு இப்படிமான இங்கே இருக்குது. இதிலேருந்து இப்படி சைடில் வச்சு பார்த்தீங்கன்னா துணி வந்து இங்கே கம்மியாக வருது இல்லையா, அதனால் ஒரிஜினல் அளவு தேவைக்கு இங்கே சேர்த்து வச்சுக்கணும். இப்போது ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து அந்தந்த அளவு ப்ளவுஸோட அமைப்பு எப்படி இருக்குது அதை கேட்டது போல் அளவுகள் வைக்கிறது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் பார்த்த இந்த விஷயம் நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு பகிருங்க. அவங்களும் பார்த்துக்கிட்டோம், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல விஷயங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அளவு ப்ளவுஸ்ன்னு வரும்போது நீங்கள் எப்படிப்பட்ட அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் அதில் வந்து ஈஸியாக அந்த அளவை கெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து நுணுக்கமாக நீங்கள் கவனம் வச்சு செய்யும்போது நிச்சயமாக அதை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதற்கு இந்த ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவும் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அழகு சிறப்பாக வந்து இந்த ப்ளவுஸோட கட்டிங் நம்ம முடிச்சிட்டோம். இதற்கடுத்து இதில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த ப்ளவுஸோட பட்டியோட அமைப்பு. இந்த பட்டியோட அமைப்புக்கு வழக்கமாக நம்ம செய்யக்கூடியது தான். அந்தந்த ப்ளவுஸோட அமைப்பு கேட்டப்போ நம்ம வந்து பட்டி வந்து விட்டணும். அப்படிங்கும்போது என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் அந்த பட்டியோட அமைப்பு. இதில் 2 பக்கமும் நேர் வந்துக்கணும். இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா இந்த பட்டி கொஞ்சம் பெருசாக தான் வெட்டியிருக்கோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், டாட்டோட இந்த 2 டாட்டு பிடிச்சிக்கிறோம். முடிச்ச பிறகு இந்த டாட்டோட அமைப்பு இப்படி தான் வரும். அதற்கப்புறமா இந்த அமைப்பு வந்து இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதில் இருந்து இப்படி மார்ஜின் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸுக்கு உண்டான பட்டியோட அமைப்பு என்ன தேவையோ அது வந்து வந்துடும். ஓகேங்களா. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு உண்டான பட்டி அமைப்பு இதுதான். இது கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சே நம்ம வந்து வெட்டிக்கலாம். எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் அந்தந்த ப்ளவுஸோட அமைப்பு எப்படி இருக்குது. ஒரு ப்ளவுஸ் வெட்டும்போது எல்லா ப்ளவுஸுக்கும் வந்து ஒரே மாதிரி அளவுகள் வந்து வராது, எல்லா அளவுகளும் மாறுபடும். ஸோ அப்படிங்கும்போது அந்தந்த ப்ளவுஸோட அமைப்பு எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் உள்ளுணர்வில் இந்த வளர்ச்சி நம்ம சேனல் நல்லா இருக்கணும், இந்த சேனல் மேலே மேலே வளரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விரும்புனீங்கன்னா நம்ம சேனலோட ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஆதரவோடு இந்த சேனல் எப்போதும் நலமோடும் வளமோடும் வாழ்ந்திருக்கட்டும். ஸோ இது தாங்க இந்த ப்ளவுஸோட கட்டிங்கோட அமைப்பு. இப்போ வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே
பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. ஓகேங்களா? நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது நல்லா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் இந்த வீடியோவுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு லைக்கும் இதை வந்து யாருக்கு தேவையோ இந்த வீடியோ வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் யூடியூபே கொண்டு போய் கொடுக்கும். அப்படிங்கும்போது மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.